නැවත ආරම්භ කරයි. திரும்ப ஆரம்பிப்பீர்கள். නැවත ආරම්භ කරයි. திரும்ப ஆரம்பிப்பீர்கள். නැවත ඔබ ආරම්භ කරයි. திரும்ப நீங்கள் ஆரம்பிப்பீர்கள். ஹalleluya. சப்தம் අපේ අත්වල සඳිලා නම් පසසාක. சத்தமாய் கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோம். ඔබ ආරම්භ කළා. நீங்கள் ஆரம்பித்தீர்கள். නමුත් ඔබ නැවත ආරම්භ කරන්න. ஆனால் திரும்ப நீங்கள் ஆரம்பிக்க போகிறீர்கள். ඔබ කඩේ විවුර්ත කළා. நீங்கள் கடையை திறந்தீர்கள். බිස්නස් කියනවා තමයි. வியாபாரம் போகிறது தான். නමුත් ඔබ නැවත ඒක ආරම්භ කරන්න. ஆனால் திரும்ப நீங்கள் அதை ஆரம்பிக்க போகிறீர்கள். ජීසස් සේව්ස් එක ආරම්භ කරලා තමයි තියෙන්නේ. ஜீசஸ் சேவ்ஸ் என்பது ஆரம்பிக்கப்பட்டதான் இருக்கிறது. නමුත් ඒක නැවත ආරම්භ කරන්න. ஆனால் அதை திரும்ப ஆரம்பிக்கப்பட போகிறது. ජනවරි මාස ආරම්භ වුණා. ஜனவரி மாதம் ஆரம்பமானது. අපේ ජීවිතේ උගක් ප්‍රශ්නවල් තියෙන පුළුවන්. நம் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் අපි උගක් இருக்கலாம். සක්සස් වෙලා තියෙනවා. நாங்கள் அதிகமாய் சக்சஸ் ஆகி සමහර අයගේ ජීවිතේ අනලා දාලා. சிலருடைய வாழ்க்கையை குழப்பி இருக்கிறார்கள். සමහර අයගේ ජීවිතේ ප්‍රශ්න තියෙනවා. சிலருடைய வாழ்க்கையில பிரச்சனை அது இருக்கிறது. උගක් අය කියන්නේ තමන්ගේ ජීවිතේ ප්‍රශ්න තියෙනවා කියලා. அநேகர் இன்று சொல்வது தங்கள் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறது என்று. එදා මට රුපියල් 100ක් ප්‍රශ්නයක් තිබුණා. அன்று எனக்கு 100 ரூபாய் ஒரு பிரச்சனையா එදා இருந்தது. අඳින්න කල්සමක් නැතුව හිටියේ. அன்று உடுத்த கூட கால் சட்டை இல்லை. හැබැයි දැන් මට කෝටි 5ක ප්‍රශ්නයක් තියෙනවා. ஆனால் இப்பொழுது எனக்கு 5 கோடி பிரச்சனை உண்டு. හැබැයි මම කෝටි 5 ප්‍රශ්න ලොකු කියලා කියන්න බෑ. அதாவது ஆனாலும் நான் இந்த 5 கோடி பெரிய பிரச்சனை என்று சொல்ல முடியாது. ඇයි? ஏன்? එදා හිටපු තත්ත්වයට වඩා මම මාව දෙනස උසස් ස්ථානයේ තබා තිබෙනවා. ஆனால் அன்று இருந்த நிலையை காட்டிலும் தேவன் என்னை உயர்த்தி தான் අද ඔබ வைத்துள்ளார். කියන්න වෙන්නේ මොනවාද? நீங்கள் இன்று சொல்ல வேண்டியது என்ன? ඊට වඩා ඔබ හොඳින් ඉන්නවා කියලා. நேற்றை விட நீங்கள் இன்று நல்லா இருக்கிறீர்கள் දැන් என்று. ඔබ 8 වෙනි මාස ඉවරයි. இப்பொழுது 7வது மாதம் முடிந்தது. 8 කියන්නේ සම්පූර්ණයි. 8 என்பது ඔබ பரிபூரணம். නැවත ජනවරි වෙනකම් බලාගෙන ඉන්න අවශ්‍ය නැහැ. நீங்கள் திரும்ப ஜனவரி வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. 8 කියන්නේ 8 என்பது අලුත් පටන් ගැනීමක්. புதிய ஆரம்பம். தேவன் உன்னை ஒரு புதிதாய் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும்படி செய்ய போகிறார். දෙවියන් වහන්සේ ඔබව අලු පටන් ගැනීමක් තුලින් පටන් ගන්නට තබන්නේ. இந்த ஆகஸ்ட் முதலாம் தேதி இந்த ஆகஸ்ட் மாதத்துல நீங்க புதிய புதிய காரியத்துல கத்த கை வைக்க செய்ய போகிறார். මේ ඕගස්ට් මාසේ පළවෙනි සිට දේවල් අලුත් දේවල් වලට අත තබන්නට දෙවියන් இந்த වහන්සේ சர்ச்சை කියනවා. கத்த ஒரு புதிய நிலைக்கு அழைத்து செல்ல போகிறார். මේ චර්ච් එක දෙවියන් වහන්සේ අලුත් ස්ථාවරයකට රැගෙන යන්න යනවා. දෙවියන් වහන්සේ කියනවා ඔබගේ ජීවිතේ සමහර දේවල් අලුත් වෙන්නවා. தேவன் சொல்லுகிறார் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு சில காரியங்கள் புதிதாக போகிறது. ඔබ වාහනයක් තබාගෙන ඉන්නවා තමයි. ஒரு வாகனத்தை வைத்திருக்கிறீர்கள் தான். නමුත් ඔබගේ වාහන අලුත් වෙන්නවා. ஆனால் உங்கள் வாகனம் புதிதாய் மாறப் போகிறது. ඔබ බිස්නස් එකක් කරනවා තමයි. நீங்கள் பிசினஸ் செய்கிறீர்கள் தான். ඔබගේ බිස්නස් එක ඔබ අලුත් කරනවා. ஆனால் உங்கள் பிசினஸை புதிதாக்க ඒක போகிறீர்கள். තිබුණ දේට වඩා அதை இருந்ததை விட දෙවියන් වහන්සේ ඔබ අලුත් කරනවා. தேவன் உங்களை புதிதாக்க විශ්වාස කරන්න. விசுவாசியுங்கள். ඒක තමයි බලවන්ත දේ. அதுதான் வல்லமையான காரியம். ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் உன்னை புதிதான ஒரு காரியத்தை செய்ய போகிறார். தேவன் வாச ඔබට අලුත් දෙයක් කරන්න යනවා. ஹalleluya. ஹalleluya. ஓ ரபா ஷக்கரா. பாடின. அமர்ந்து கொள்ளுங்கள். மோசேஸ் மோசே ඊශ්‍රායල් සෙනගව මග පෙන්වුවා. இஸ்ரவேல் ஜனங்களை வழி උන් நடத்தினார். පිටත් වෙලා ආවා. அவன் புறப்பட்டு வந்தான். උන් පිටත් වෙලා ආවා. அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். දැන් උන් කානාන් දේශ ළඟට ආවම இப்பொழுது அவர்கள் கானான் தேச அருகிலே வந்ததும் මෝසෙස් මැවුණා. மோசேஸ் மரித்து விட்டான். දෙවියන් වහන්සේ යෝසුවට කිව්වා தேவன் யோசுவாவுக்கு சொன்னார், මම මෝසෙස් සමග හිටපු ගාත් එක්ක ඉන්නවා. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். දැන් இப்பொழுது මෝසෙස් පටන් ගන්න මොහොතේ மோசே ஆரம்பிக்கும் பொழுது රතු මුහුද තිබුණා. சிங்கடல் இருந்தது. යෝසුවා පටන් ගන්න මොහොතේ யோசுவா ஆரம்பிக்கும் பொழுது යෝර්දාන් ගංගාව තිබුණා. யோர்தான் நதி இருக்கிறது. දෙවියන් වහන්සේ කිව්වා தேவன் சொன்னார், මෝසේ රතු මුහුද දෙබෑ කරම மோசே செங்கடலை பிளந்ததும் මනුෂ්‍යයන් දැක්කා. மனிதர்கள் கண்டார்கள் දෙවියන් වහන්සේ මෝසෙස් සමග ඉන්න එක. தேவன் மோசேயோடு ඒ இருப்பதை. වගේ அதே போல මම දැන් පෙන්වන්නවා. இப்பொழுது நான் காட்டப் போகிறேன். Hallelujah. ஹalleluya. පටන් ගත්තා. ஆரம்பித்தார். හැබැයි පටන් ගත්ත ඇතුලේ අලුත් පටන් ගැනීම. ஆனால் ஆரம்பிக்கப்பட்டதுக்குள்ளேயும் ஒரு புதிய ஆரம்பம். Hallelujah. Hallelujah. දැන් මෙතන අලුත් දෙයක් පටන් ගන්නවා. இப்பொழுது இந்த இடத்துல ஒரு புதிய காரியம் දැන් ஆரம்பிக்கப்பட මෝසෙස් போகிறது. තුලින් අලුත් පටන් ගැනීම. இப்பொழுது மோசேயின் மூலம் ஒரு புதிய ඒ ஆரம்பம். වගේ දෙවියන් වහන්සේ அதே போல
தேவன் ඔබගේ ලයිෆ් එකේ ඇතුළ තව අලුත් දෙයක් උන්වහන්සේ පටන් ගන්නවා. உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இன்னும் ஒரு புதிய காரியத்தை ஆரம்பிக்க ඔබගේ போகிறார். ඉගෙනීම් තුළ අලුත් දෙයක් පටන් ගන්නවා. உங்கள் கல்விக்குள்ளே ஒரு புதிய ඔබගේ காரியத்தை ஆரம்பிக்க බිස්නස් එක போகிறார். ඇතුළේ අලුත් දෙයක් පටන් ගන්නවා. உங்கள் வியாபாரத்துக்குள்ளே ஒரு புதிய காரியத்தை ஆரம்பிக்க අද போகிறார். උදේ මම 3 මාට යාක්ෂා කරමු උදේ. இன்று காலையில 3:30 மணிக்கு நான் ஜெபிக்கும் பொழுது මම උගක් ෆේත් එකේ ඉන්න මිනිහෙක්. நான் அதிக விசுவாசத்தோடு இருக்கிற மனுஷன். මම ෆේත් ගැන උගක් ඉගෙන ගත්ත මිනිහෙක්. நான் விசுவாசத்தை குறித்து நன்கு මම கற்றிருக்கிறேன். ෆේත් එකේ ඉන්න මිනිහෙක්. நான் விசுவாசத்திலே நிற்கிற දෙවියන් மனுஷன். වහන්සේ ගැන ෆේත් නෙවෙයි. தேவனை குறித்த விசுவாசம் அல்ல, ඒක හැම කෙනාට තියෙනවා. அது எல்லோருக்கும் இருக்கு. ඒක වෙන ෆේත් එකක්. அது வேறொரு මම මේ விசுவாசம். දවස්වල කතා කරන වෙන ෆේත් එකක්. நான் இந்த காலகட்டத்திலே பேசுவது வேறொரு விசுவாசம். මේ ෆේත් එක තමයි ඔබට අවශ්‍යයි. இப்பொழுது அந்த விசுவாசம் தான் உங்களுக்கு தேவை. දැන් පේතරස් பேதுரு ඔව් එන මොහොතේ දේව මාලිගාව ළඟ அவன் தேவாலயத்து அருகில் வரும் பொழுது ඔව් ඔත්පොළවිට මනුෂ්‍ය දෙස බල්ලා කියනවා அவன் முடமா இருந்த மனுஷனை பார்த்து சொல்லுகிறான், රන් රිදි මාගාව නැහැ. வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, මාගාව ඇති දේ නුඹට දෙනවා. என்னிடத்தில் இருப்பதை உனக்கு මොනවාද? தருகிறேன். என்னது ආ என்னது? යේසුස්ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் සබ්දෙන් එන්න. නැගිට எழுந்து ඇවිදපන්. நட. එයා නැගිට ඇවිදින්න හේතුව මොනවාද? அவன் எழுந்து நடக்க காரணம் என்ன? මොන විශ්වාසද? என்ன விசுவாசம்? පේතරස්ද பேதுருவா නැත්නම් රන් රිදිද இல்லாவிட்டா வெள்ளியும் பொன்னா? යේසුස්ගේ නාමද? இயேசுவின் நாமமா? සබ්දෙන් එන්න. சத்தமாய் சொல்லுங்கள். ආ දැන් මම අහන්න. இப்பொழுது நான் கேட்கிறேன், ඔබ ගිහිල්ලා நீங்கள் போய் යේසුස්ගේ නාම කිව්වත් இயேசுவின் நாமத்தை சொன்னால் ඒ මනුස්සයා නැගිටිද? அந்த மனுஷன் எழுந்திருப்பானா? ඒතර යේසුස්ගේ නාමයට කෝ බලේ? அப்படி என்றால் இயேசுவின் நாமத்துக்கு இங்கே வல்லமை. දැන් මේක இந்த காரியம் යේසුස්ගේ නාමයෙන් ආස්කම් වෙනවා නම් இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்குது අද என்றால் ඔක්කොම සභාවල ආස්කම් වෙන්න එපා. இன்று எல்லா சபையிலும் அற்புதம் நடக்கலாமே. හොඳ නේද? ஆமாவா இல்லையா? යේසුස්ගේ නාමයට බලය තියෙනවා. இயேசுவின் நாமத்துக்கு வல்லமை ඒක உண்டு. කිසිම ඩවුට් නැහැ. அதுல எந்த ஒரு එහෙනම් கருத்து ඕගොල්ලෝ வேறுபாடும் இல்லை. ඉස්පිතාලේ ගිහලා ඔක්කොම සුව කරන්න පුළුවන් නේ. அப்படி என்றால் நீங்களும் போய் வைத்தியசாலையில எல்லாரையும் சுகமாக்கலாமே. හැබැයි තව තැනක ஆனால் இன்னும் ஒரு இடத்துல අද්දෙන කියලා යේසුස්ගේ නාම යක්ෂය ලෙව්වා. 7 பேர் போய் பிசாசுகளை துரத்தினார்கள். යේසුස්ගේ නාම කිව්වා. இயேசுவின் நாமத்தை சொன்னார்கள். හැබැයි ஆனாலும் උන්ට විශ්වාසයක් තිබුණා அவளுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது, අපිත් එලවන්න පුළුවන්. எங்களாலும் துரத்த முடியும். හැබැයි උන්ට එලවන්න බැරුණා. ஆனாலும் அவருக்கு விரட்ட முடியாமல் போனது. ඇයි එලවන්න බැරුණේ? ஏன் விரட்ட முடியாமல் போனது? ආ විශ්වාසකංචේ අපි එලවන්න පුළුවන්. දැන් කලින් කිව්වා අපේ විශ්වාසය පේතුස් කෙන කියලා. එතකොට මෑයි මෙතන එලවන්න බැරුණේ. நேரத்தோட விசுவாச பேதனத்தில் எடுத்திருந்தது. அப்படி என்றால் இந்த இடத்துல விரட்ட முடியாமல் போனது என்ன? come on ඇයි මෙතන එලවන්න බැරුණේ? ඒ දෙනාට අත් දෙනාට அந்த 7 பேருக்கு ஏன் இங்கு விரட்ட முடியாமல் போனது? சத்தமாய் යේසුස්ගේ නාම කිව්වා. இயேசுவின் நாமத்தை சொன்னார்கள். අපිටත් එලවන්න පුළුවන් කියලා උන් කියා. எங்களாலும் விரட்ட முடியும் என்று போனார்கள். හැබැයි ගියේ නැහැ. ஆனால் போகவில்லை. ඇයි? ஏன்? යේසුස්ගේ නාමයට බලය තියෙනවා. இயேசுவின் நாமத்துக்கு வல்லமை உண்டு. උන්ට විශ්වාසය තිබුණා. நல்ல விசுவாசம் உண்டு. උන්ට විශ්වාස තිබුණා. அவளுக்கு விசுவாசம் இருந்தது. හැබැයි ஆனாலும் රිලේෂන්ෂිප් එකක් නැහැ God එක්ක. ஆனால் தேவனோடு ஒரு உறவு இல்லை. ඒකයි මම කියන්නේ அதுதான் நான் சொன்னேன். යේසුස්ගේ නාමයට බලය තියෙනවා. இயேசுவின் நாமத்துக்கு வல்லமை உண்டு. උන්වහන්සේත් එක්ක රිලේෂන්ෂිප් අවශ්‍යයි. அவரோடு ஒரு நல்ல உறவு தேவை. ඒ වගේ ෆේත් එක අවශ්‍යයි. அதே போல விசுவாசமும் தேவை. ஆமென். උපගාවේ ෆේත් එක අවශ්‍යයි. உங்களுக்கு அந்த விசுவாசம் தேவை. අද මේ දේ මෙය මට සක්සස් කරන්න පුළුවන්. இன்று இந்த கூட்டத்தை எனக்கு சக்சஸ் பண்ண முடியும். ඒ ෆේත් එක තමයි මම බෑලා ආවේ. அந்த விசுவாசத்திலே தான் நான் இறங்கி வந்தேன். ආමේන්. ஆமென். අද මේ දේ මෙය මට සක්සස් කරන්න පුළුවන්. இன்று இந்த கூட்டத்தை எனக்கு சக்சஸ் ஆக்க முடியும். මමද සක්සස් කරන දෙවියන් වහන්සේද? நானா சக்சஸ் ஆக்குவது தேவனா? ආ பவுல் நட்டினான். பவுல் பெலக்கரா. அப்போலோ தண்ணி ஊத்தினான். அப்போலோ වතුර දැම්මා. கர்த்தர் වලක செய்தார். දෙවියන් වහන්සේ වැඩෙන්න තිබුවා. යාග්නාල මගම් වළඳිச்சு. කානිසාද වර්ධනය වුණේ? වැඩුණා. යාග්නාල කානිසාද
කඩවලාලයා. දෙවියන් වහන්සේ නිසා. අප පවුල් නට දෙවලේ. එමනම් පෞල්තුමා පළ කරන්න අවශ්‍ය නැහැ නේ. අප පවුල් නැතික. එමනම් පෞල් මොනවාද? පවුල් නට්ටාඩි වේගොත් නටුවා. පෞල් පළ කර නැත්නම් තව එක්කෙනෙක් පළ කරයි. අප වේගොත් තේවදන. එමනම් තව එක්කෙනෙක් අවශ්‍ය නේ. ආමා. ඔව්. கடவுளும் தேவை, දෙවියන් වහන්සේත් අවශ්‍යයි. நாம தேவை. අපිත් අවශ්‍යයි. ஆமென். ආමේන්. நாமளும் கடவுளும் சேர வேண்டும். මාද දෙවියන් වහන්සේත් එකතු වෙන්න ඕනේ. கடவுள் ஒரு நாள் அற்புதத்தை அவர் வந்து செய்ய மாட்டார்கள். කවදාකවත් දෙවියන් වහන්සේ ඇවිත් ආස්කම් කරන්නේ නැහැ. நம்முடைய விசுவாசம் அவரோடு சேர வேண்டும். මාගේ ඇදහිල්ල එතුමා සමග එකතු වෙන්න ඕනේ. இன்றைக்கு நீங்க අද ඔබ இந்த இடத்துல இருந்து போக நேரத்துல මේ ස්ථානින් යන මොහොතේදී அற்புதம் நடக்கும். ආස්කම් සිදු වෙයි. அந்த விசுவாசம் வேணும். ඒ විශ්වාසය අවශ්‍යයි. ஆண்டவரே செய்யுங்க, ස්වාමිනී කරන්න. ஆண்டவரே செய்யுங்க. ස්වාමිනී කරන්න. இல்ல නෑ නෑ. இன்றைக்கு நான் போய் செய்வேன். අද මම ආස්කම් කරනවා. என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே මාව ශක්තිමත් எல்லாவற்றையும் செய்ய මට සියල්ල කරන්න. எனக்கு முடியும். මට පුළුවන්. நான் செய்வேன். මම කරනවා. அவருடைய நாமத்தினால செய்வேன். එතුමාගේ නාමයෙන් அப்படி කරනවා. சொல்ல வேணும். ඒව කියන්න இந்த பிசாசனை விரட்டுவேன். මෙම අද මම යක්ෂයව දුරු இந்த කරනවා. பிசாசனை விரட்டுவேன். මේ යකාව දුරු இந்த කරනවා. பிரச்சனை தீர்த்துவேன். මේ ප්‍රශ්නේ මම හරි ගන්නවා. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன். කරුණු කරගෙන මම සේනාව තුල පනිනවා. හalleluya. தேவன் நான் சாலுதே යමක් පටන් ගන්නවා. தேவன் புதிதாய் ஒன்றை ஆரம்பிக்க ඔබ போகிறார். විශ්වාස කරන, ඔබ විශ්වාස කරන நீங்கள் விசுவாசியுங்கள். අලුත් දෙයක් පටන් ගන්න යනවා. ஒரு புதிய காரியம் ஆரம்பிக்கப்பட போகிறது. සීනමවන්න. நீங்கள் கனவு காணுங்கள். ආමේන්. ஆமென். මම අලුතෙන් ආරම්භ කරන්නවා. நான் புதிதாய் ஆரம்பிக்க போகிறேன். මම අලුතෙන් පටන් ගන්නවා. நான் புதிதாய் ஆரம்பிக்க මම போகிறேன். නැවත පටන් ගන්නවා. நான் திரும்ப ஆரம்பிக்க போகிறேன். සබ්දගෙන මම නැවත පටන් ගන්නවා. சத்தமாய் சொல்லுங்கள். நான் திரும்ப ஆரம்பிக்க මම போகிறேன். නැවත පටන් ගන්නවා. நான் திரும்ப ஆரம்பிக்க මම போகிறேன். මේ චර්ච් එක නැවත පටන් நான் ගන්නවා. இந்த சர்ச்சை திரும்ப ஆரம்பிக்க போகிறேன். මම නැවත ආස්කම් කරන්නවා. திரும்ப அற்புதம் செய்ய මම නැවත போகிறேன். සුව කරන්නවා. நான் திரும்ப சுகமாக මම නැවත போகிறேன். ව්‍යාපාර நான் කරන්නවා. திரும்ப வியாபாரம் செய்ய போகிறேன். හalleluya. ஹalleluya. ඔබ නැවත ඉගිලෙන්නවා. நீங்கள் திரும்ப பறக்க போகிறீர்கள். ඔබ නැවත පියමන්නවා. நீங்கள் திரும்ப பறக்க ඔබ போகிறீர்கள். නැවත පියමන්නවා. நீங்கள் திரும்ப பறக்க ඔබ නැවත போகிறீர்கள். රාජාලයක් වෙන් පියමන්නවා. நீங்கள் திரும்ப கழுகை போல பறக்க போகிறீர்கள். විනිශ්චයකාර පොත நியாயாதிபதிகளின் புத்தகம் 15 වෙනි පරිච්ඡේදය 15ஆம் அதிகாரம் 15 සහ 16. 15 16. මම කියනවා ලස්සනට. நான் இதை அழகாய் சொல்லுகிறேன். මම දෙපාර තුන්පාර සිංහලෙන් කියවලා ආවා. நான் 2-3 தடவை சிங்களத்திலே வாசித்து விட்டு வந்தேன். ඔව් කොටලුවෙකුගේ අලුත් අංගෝ ඇටයක් දැක අත දිගු කොට ඒකගෙන එයින් මිනිසුන් දහසක් මැරිය. එවිට සැම්සොන් කොටලු අකු ඇටයකින් ගොඩවල් පිට ගොඩවල් ගසා එසේය කොටලු අකු ඇටයකින් மனுஷன் தாசக் மெருவையாய் கீவேய. உடனே அவன் ஒரு கழுதின் பச்சை தாடி எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொண்டு போட்டான். அப்பொழுது சிம்சோன் கழுதையின் தாடி எலும்பினாலே குவியல் குவியலாக பட்டு கிடக்கிறார்கள். கழுதையின் தாடி எலும்பினால் 1000 பேரை கொன்றேன் என்றான். செம்சன்ට භාර්යාවක් හම්බුණා. சிம்சோனுக்கு ஒரு மனைவி கிடைத்தது. එයාටයි මෙයාට පොඩි ෆැමිලි ප්‍රොබ්ලම් එකක් ආවා. அவருக்கும் இவருக்கும் ஒரு குடும்ப பிரச்சனை வந்தது. ඒ නිසා ඌ ගෙදරට ගියා. அதனாலே அவன் வீட்டுக்கு போனான். දවස් දෙකක් තුනක් ගෙදරට ගියා. 2-3 நாள் வீட்டுக்கு போனான். ඒ නිසා සෙම්සන්ගේ තාත්තා හිතුවා சிம்சோனுடைய தகப்பன் நினைத்தார், දවස් දෙකක් තුනක් හතරක් ගියාම 2-3 நாட்கள் போனதும் ඌ කේන්තියෙන් ගියා. இவன் கோபத்தோடு போய்விட்டான். ආපහු එන්නේ නැහැ திரும்ப வரமாட்டான் කියලා ගෑණිව එයාගේ යාළුවට කසාද இந்த බඳලා දුන්නා. சிம்சோனுடைய பொம்பளையை அவனுடைய நண்பனுக்கு திருமணம் முடித்து கொடுத்தான். පවුලේ පොඩි ප්‍රශ්නයක් ඇති වෙලා. குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை தான், ඒව එනවනේ. அது வரும் தானே. ගියාම තාත්තා බඳලා දුන්නා. இவன் போனதும் தகப்பன் திருமணம் முடித்து கொடுத்தான். දැන් මෙයා ගිහිල්ලා இவர் போய் යා අප්සෙට් වෙලා. அவர் அப்செட் ஆகி, මම ගෑන්ට මේ මැන්නනේ.
මனைவிக்கு இப்படி ஏசினனே එහෙම කියලා ඊට පස්සේ අප්සෙට් වෙලා அவர் அப்செட் ஆகி ගෑණිව සේව් කරන්න மனுஷியை சேவ் பண்ண බැටලු එක අරගෙන එනවා. ஒரு ஆடை எடுத்துக்கொண்டு வருகிறார். යා ගෑන්ට දෙන්න ඕනේ. தன் மனைவிக்கு கொடுக்க வேண்டும். ඒ ලස්සනට උයලා කන්න ඕනේ කියලා. நன்றாக சமைத்து சாப்பிட வேண்டும் என்று මේ හස්බන්ඩ් ටිකක් කියනවා මේ බැටලුව දෙන්න ඕනේ කියලා. இந்த கணவன் வருகிறார் இந்த ஆடை கொடுக்க வேண்டும் என்று. ඒක හස්බන්ඩ්ගේ කේන්තිය తాවකාලිකයි. அது ஒரு கணவனுடைய கோபமானது தற்காலிகம். පුඩි ආට කොනන් දුන්න. මේම බැටළුව ගෙනවපු මොහොතේදී வீட்டு ගෙදර ඇතුලේ ගත්තේ නේ මේ තාත්තා. இந்த தகப்பன் வீட்டுக்குள்ளே எடுக்கவில்லை. තාත්තා කිව්වා මම හිතුවා කේන්තියෙන් ගියා. இவர் சொல்ல ஆரம்பித்தார் நான் நினைச்சேன் கோபத்தோடு போய். ඒ නිසා මම එයාම ඔයාගේ යාළුවාට දුන්නා. எனவே உன் மனைவியை நான் உன் நண்பனுக்கு கொடுத்து விட்டேன். යාට පුදුම කේන්තියක් ආවා. உனக்கு புதுமையான கோபம் வந்தது. හැබැයි යම් කිසි ඔෆර් එකක් දුන්නා මේ තාත්තා. ஆனா ஒரு ஆஃபரை கொடுத்தார் சாம்சனுக்கு. ඒ ඔෆර් එක මොනවද දන්නද? அந்த ஆஃபர் என்ன தெரியுமா? තාත්තා කියනවා தகப்பன் சொல்கிறார் මම ඔයාගේ යාළුවාට දුන්නා. நான் உன்னுடைய நண்பனுக்கு கொடுத்தேன். හැබැයි ஆனாலும் ඔයාට දන්නවා உனக்கு தெரியும் ඔයාගේ වයිෆ්ට වඩා உன் மனைவியை விட එයාගේ නංගි යාට වඩා ලස්සන නේද? உன் மனைவியை காட்டிலும் அவள் அழகே தங்கை. නංගිව මොවාට දෙන්න කියලා. தங்கச்சி உனக்கு தாரேன். යාට කේන්ති ආවා. அவனுக்கு கோபம் வந்தது. යාකෝ එහෙම කරන්න බෑ. அவன் சொன்னா அதை செய்ய முடியாது. මට මෙයා ඕනේ කියලා. எனக்கு இவளே வேண்டும் என்று. එයා ලැබුණ නැති කේන්ති නිසා அவள் கிடைக்காததின் கோபத்தினால் එයා පිලිස්සුන්ගේ කුඹර අස්වැන්න ඔක්කොම නැති කළ දැම්මා. இவன் என்ன செய்தான்? பெலிஸ்தருடைய காணி பூமி எல்லாவற்றையும் அழித்து போட்டான். මගේ කතාව මේක නෙවෙයි. என் கதை இது அல்ல. මම මේකේ වැඩි සීරියස් කරන්න දෙයක් இதை நான் அதிக சீரியஸ் எடுப்பதில்லை. මට දන්නවා ඔබ මේකේ ලොකු ඉන්ට්‍රස්ට් එකක් තියෙනවා කියලා. எனக்கே தெரியும் உங்களுக்கு இப்பொழுது இதிலே பெரிய இன்ட்ரெஸ்ட் ඒක இருக்கு. ඔබ ගෙදර ගිහලා කියවන්න. அந்த காரியத்தை வீட்டுல போய் வாசிங்க. පිලිස්සුන්ගේ වගාව නැති කරපු නිසා பெலிஸ்தருடைய எல்லா விதமான நிலங்களையும் அழித்து போட்டபடினால் පිලිස්සුන්ගේ කේන්ති ආවා. பெலிஸ்தர்களுக்கு கோபம் வந்தது. කවුද මේක කළේ? யார் இதை செய்தது? එනිසා 3000 සෙනග සමග ගියා මේ සැම්සන් වල්ලන්ට. எனவே 3000 ஜனங்களோடு இந்த சிம்சோனை பிடிக்கும்படியாக சென்றார்கள். කෝපයේ සමග ගියා. அவர்கள் கோபத்தோடு சென்றார்கள். කොහොමරි සැම්සන්ව කන්දේ අල්ලගත්තා. எப்படியாவது மலையிலே சாம்சனை பிடித்துக் கொண்டார்கள். අලුත් කඹවල් අරගෙන ඔව්ව ගෙට ගහගත්තා. புதிய கயிறுகளினாலே அவனை கட்ட ஆரம்பித்தார்கள். සැම්සන්ව ගෙට ගහගෙන ගේනවා. சிம்சோனை கட்டி இழுத்து வருகிறார்கள். ගෙනාපේක විතරක් නෙවෙයි. இழுத்து வந்தது மாத்திரமல்ல, ඔව්ව ගෙනල්ලා அவனை கொண்டு வந்து ඔවුන් සමරනවා. அவர்கள் கொண்டாடுகிறார்கள். සැම්සන් කවුද? சிம்சோன் யார்? ජීවමාන දෙවියන් වහන්සේගේ නමස්කාර කරන මනුෂ්‍යයා. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற மனுஷன். ඔබවත් මා වගේ කෙනෙක්. உங்களைப் போல என்னைப் போல ஒருவர். දෙවියන් වහන්සේ තෝරගත්ත විශේෂ මනුෂ්‍යයෙක්. தேவனால் தெரிந்து கொண்ட விசேஷித்த மனுஷன். සාමාන්‍ය කෙනෙක් නෙවෙයි. அவன் சாதாரணமானவன் මේ அல்ல. රාත්‍රී මාව අපිට කියන්න කැමති. இந்த இரவு நான் சொல்லுகிறேன், ඔබවත් මාවත් කාටත් බෑ ගෙට ගන්නට. உங்களையும் என்னையும் முடியாது யாருக்கும் கட்டி வைக்க. යක්ෂට බෑ ගෙට ගන්නට. பிசாசுக்கு முடியாது நம்மை கட்ட. මන්ත්‍රවලට බෑ ගෙට ගන්නට. மந்திரங்களுக்கு முடியாது கட்ட. ඔබට අයිති දේ මට අයිති දේ කාටත් උතුරන්න කාටත් බෑ. உங்களுக்கும் எனக்கும் சொந்தமானதை எவனாலும் பறித்துக் கொள்ள முடியாது. ඔබගේ බිස්නස් එක වෙන කාටත් උස්සලා තව කෙනෙක්ට දෙන්න බෑ. உங்களுடைய வியாபாரத்தை தூக்கி எடுத்து இன்னொருவருக்கு கொடுக்க முடியாது. ඔබට අයිති දේ වෙන කෙනෙක් ගන්න බෑ. உங்களுக்கு சொந்தமானதை இன்னொருவன் எடுக்க முடியாது. ඔබව කවුද රවට්ටන්න හිතනවා නම් உங்களை யாராவது ஏமாற்ற நினைத்தால் ඒ මනුස්සගේ ලයිෆ් එක ෆුල් ස්ටොප්. அந்த மனிதனுடைய வாழ்க்கை நிறுத்தப்படும். ඔබ කවදත් හිතන්න එපා. நீங்க ஒரு நாள் අර நினைக்காதீங்க මනුෂ්‍ය මාව රවට්ටුවා නේද? அந்த மனுஷன் ஏமாத்தினானே என்று. අයියෝ ඒ මනුෂ්‍ය මාව රවට්ටුවා නේ. ஐயோ அந்த மனிதன் என்னை ඒ නිසා ஏமாற்றினான், මගේ ජීවිත වැටුණානේ. எனவே என் வாழ்க்கை விழுந்ததே. එහෙම හිතනවා නම් அப்படி நினைத்தால் ඒක ඔබගේ ඇදහිල්ල. அது உங்கள் விசுவாசம். එහෙම ඒක ඔබගේ ඇදහිල්ල. அது உங்கள் விசுவாசம். එහෙනම් ඔබ වැටේ. அப்படி என்றால் நீங்கள் ඔබ விழுவீர்கள். මොනවද කියන්න ඕනේ? நீங்கள் என்ன சொல்ல ඒ வேண்டும்? මනුෂ්‍ය මාව රවට්ටලා அந்த மனிதன் என்னை ஏமாற்றி මට ෆුල් ස්ටොප් තියන්න හිතනවා නම් எனக்கு full stop வைக்க ඒක நினைத்தார். කවදත් කරන්න බෑ. ඒක කවදත් அது කරන්න ஒரு நாள் බෑ. செய்ய முடியாது. මගේ දෙවියන් වහන්සේ මාව අත්හරින්නේ නැහැ. என் தேவன் என்னை கைவிட මාව மாட்டார். ඔහුගේ ඉස්සරහා දෙවියන් වහන්සේ ඔස්සවයි. தேவன் அவன் கண்களுக்கு முன்பதாகவே என்னை මම ලොකු உயர்த்துவார். මා මූදක්. நான் பெரியோர் ஆள் கடல். ඕ මගේ වතුර ගත්තත් හරි. என்னிடத்திலே தண்ணீர் எடுத்தாலும் கூட මම කවදත් නැති වෙන්නේ නැහැ. நான் ஒரு நாளும் அழிய මම மாட்டேன். විශේෂ කෙනෙක්. நான் ஒரு ඔබ விசேஷித்தவன். විශේෂ කෙනෙක්. நீங்கள் விசேஷித்தவர்கள். අපි කපන්න අපි වැඩි වෙලා තමයි අපි සිටින්නේ. எங்களை வெட்ட 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 நாங்கள் வளர்ந்து 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 கொண்டே இருப்போம். අපව කවුද හරි තලනවා නම් யாராவது எங்களை
இடிப்பார்கள் என்றால் ඕ කවුද අපිව තලනවනම් எங்களை யாராவது இடிப்பார்கள் என்றால் කවදා තලන්න බෑ. ஒரு நாள் இடிக்க முடியாது. මම ඔබට කියන්න කැමතියි. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், කවුද අපිව නැව්වත් හරි අපි නැවත කෙලින් සිටිනවා. எங்களை யாராவது வளைத்தாலும் கூட நாங்கள் திரும்ப ඔබ நிமிர்வோம். දන්නවද? உங்களுக்கு தெரியுமா, අපගෙන් කවුද යමක් උදුර ගත්තත් எங்களிடத்தில் இருந்து ஏதாவது ஒன்றை பறித்து கொண்டால் අපට නැවත දාගුණයක් ලැබෙයි. அது எங்களுக்கு 10 மடங்காய் கிடைக்கும், ඒක දාගුණයක් 1000 මඩඟ. 1000 மடங்காய் கிடைக்கும். எங்க கிட்ட இருந்து ஒன்னை யாராவது எடுத்தா அது 1000 மடங்கு கிடைக்கும். ඔබ අපගෙන් යමක් කවුරුරි ගත්තන එක 10 ගුණයක් ஆண்டவர் சொல்லுகிறாரு, දෙවියන් වහන්සේ நீ කියනවා, இழந்தவைகளை நான் 100 ரத்தினாய் தருவேன். ඔබ අයිමි කළ දේවල් මම 100 ගුණෙන් දෙනවා. நான் எப்பே நம்புறதுதான். මම හැම මොහොතේම විශ්වාස நான் කරන්නේ ஆண்டவருடைய பிள்ளை. මම දෙවියන් වහන්සේගේ දරුවා. நான் எதையாவது இழந்தேனா මම මොනාරි අයිමි කළා நான் சிரிப்பேன். මම hina වෙනවා. கர்த்தர் அதை 100 மடங்காய் தருவார். දෙවියන් වහන්සේ ඒක 100 ගුණෙන් දෙයි. என் சர்ச்சில் இருந்து මගේ චර්ච් එකේ 2 கழுதைகள் போனால் කොටුවන් දෙන්න ගියා නම් 20 குதிரைகள் வரும். අස්වැය 20ක් පැමිණේ. ஹalleluya. Hallelujah. அதுதான் வாழ்க்கை. ඒක තමයි ජීවිතය. நமக்கு தோல்வி என்பது இல்லை. අපිට පරාජයක් நமக்கு කියලා නෑ. தோல்வி என்பது இல்லை. අපිට පරාජයක් කියලා நீ නෑ. விசேஷமானவர். ඔබ විශේෂයි. ஆண்டவர் சொல்றார், දෙවියන් වහන්සේ உனக்கு කියනවා, விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. ඔබට විරුද්ධව සාධන කිසිම ආයුධයක් සඵලවන්නේ නෑ. நீங்க அப்படி நம்ப வேண்டும். ඒ ඔබ විශ්වාස කරන්න நம்ப ඕනේ. வேண்டும். විශ්වාස කරන්න ඕනේ. ஹalleluya. හalleluya. சாம்சன் கிட்ட கேவா. சிம்சோனை கட்டினார். சாம்சன் கிட்ட கேவா. சிம்சோனை கட்டினார். உன் சமகண்ட படங்கத்தா. அவர்கள் கொண்டாட அப்பே ஆரம்பித்தார்கள். தேவியன் மாச. எங்கள் தேவன் ஈசால்ගේ தேவியன் මාසගේ මනුෂ්‍යව இஸ்ரவேலின் தேவனுடைய மனுஷனை අපේ අතර දුන්නා කියලා. எங்கள் கைக்கு අපේ கொடுத்தார். අතර දුන්නා எங்கள் කියලා. கைக்கு கொடுத்தார். என்று සමහර වෙලාවට ஒரு சில நேரம் මේ රාත්‍රී இந்த இரவு යම් කිසි ප්‍රශ්නයක් ඔබ ගෙට ගහලා ඉන්න පුළුවන්. ஏதோ ஒரு பிரச்சனையினாலே ගා கட்டப்பட்டிருக்கலாம். ගෙට ගහලා ඉන්න පුළුවන්. அதிகமாய் බයිබලයේ கட்டப்பட்டிருக்கலாம். සඳහන් කරලා තිනවා. வேதம் சொல்லுகிறது, සුද්ධාත්මන් වහන්සේ பரிசுத்த தேவன் මාසගේ ஆவியானவர் ආත්මන් වහන්සේ தேவனுடைய ஆவியானவர் සැම්සන් මත එන මොහොතේ சிம்சோன் மேல் வரும்பொழுது සැම්සන් පුදුම බලයෙන් පිරුණා. சிம்சோன் புதுமையான வல்லமை සැම්සන් பெற்றார். ගෙට ගාලා තිබුණ හැම කම්බයක්ම ඔව් කටලා දැම්මා. சிம்சோனை கட்டியிருந்த எல்லா கயிறுகளும் கட்டவிழ்க்கப்பட்டது. මේ රාත්‍රී උන් වාසික ආත්මන් වහන්සේ ඔබ කෙරේ පැමිණෙනවා. இந்த இரவிலே கூட தேவனுடைய ஆவியானவர் உங்கள் දෙවියන් மத்தியில் මාසික வருகிறார். ආත්මන් වහන්සේ එන මොහොතේ ඔබ නිදාස් වෙනවා. தேவனுடைய ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் விடுதலை ඔබ ஆவீர்கள். විශේෂ කෙනෙක්. நீங்கள் விசேஷித்த අද මේ මොහොතේ දේව බලයක් ඔබ ගාව වෙනවා. இன்று இந்த நேரத்தில் ஒரு தேவ வல்லமை ඔබ உங்களுக்குள்ளே කවුද ඔබ வருகிறது. වැට්ටුවේ? யார் உங்களை வீழ்த்தினார்கள்? ඔබව රවට්ටලා ඔබ කෝටි ගණන් නැති වෙන්න දෙපොද? உங்களை ஏமாற்றி உங்களிடத்திலிருந்து கோடிக்கணக்கு இழக்கப்பட்டதோ? විකුණන්න බැරි දෙයක් ඔබට වික්කද? விற்க முடியாததொன்றை உங்களுக்கு வித்தார்கள். ඔබ කවුද රවට්ටලා ඔබ වැට්ටුවද? உங்களை யாராவது ஏமாற்றி விழ வைத்தார்களா? දෙවියන් වහන්සේ ආත්මන් වහන්සේ ඔබට එනවා. தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மேல் දෙවියන් வருகிறார். වහන්සේ ආත්මන් වහන්සේ දැන් එනවා. தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மேல் ආண்டවරුடைய வருகிறார். ආවියන උන් மேல் வருகிறார். தேவன் வாசிக்க ஆத்மாவான ඔබකේ පැමිණෙනවා. என்ன புது கயிறுனாலே கட்டி இருந்தாலும் මොන අලුත් කමයකින් எல்லா ගැටගැවුවත් கட்டுகளும் இந்த காலை இந்த ராத்திரி நேரத்திலே கட்டவிழ்க்கப்படுவதாக සියලු ගැටවල් දැන් විදී හෙළනවා. ஆண்டவர் சொல்லுகிறாரு, දෙවියන් වහන්සේ කියනවා, நீ விசேஷமானவர். ඔබ විශේෂයි. உன்னை அழிக்கவே முடியாது. ඔබව විනාශ කරන්නට உன்னை බෑ. அழிக்கவே முடியாது. ඔබව විනාශ කරන්නට உன்னை බෑ. அழிக்கவே முடியாது. ඔබව විනාශ කරන්නට බෑ. உன்னை அழிக்க முடியாது. ඔබ විනාශ කරන්නට බෑ. தேவா, நம்புங்க ஆண்டவரே, நான் விசேஷமானவன். சொல்லுங்க, நான் விசேஷமானவன். කියන්න ස්වාමිනී මම විශේෂයි කියා. நீங்க விசேஷமானவர்கள். ඔබ විශේෂයි. ஆண்டவர் ஆவியானவர் வரும் பொழுது ஒரே ராத்திரி உங்களை அவர் உயர்த்துவார். ස්වාමීන් වහන්සේගේ ආත්මයන් වහන්සේ එන කල්ලි එකම රාත්‍රියේදී ඔබ උසස් කරායි. சாம்சன் அழிக்க முடியல. සිම්සෝන්ව විනාශ කරන්න බැරුව ගියා. அவன் ஒரே நிமிஷத்தை எல்லா கயிறையும் உடைச்சு போட்டான். සිනිකව හැම කම්බයක්ම ඔහු කඩලා දැම්මා. இந்த ராத்திரி நான் உங்களுக்கு சொல்லுவேன், මේ රාත්‍රියේ මම ඔබට කියන්නම්. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல வருகிறார். ස්වාමීන් වහන්සේගේ ආත්මයන් මාස ඔබ කෙරෙහි පැමිණෙනවා. மரியாள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் வந்தார். මරියල් කෙරේ දිව්‍යන් වහන්සේගේ ආත්මයන් වහන්සේ පැමුණුණා. புருஷன் இல்லாமலே පුරුෂයන් නොමැතිවම கர்த்தர் கர்ப்பமாக செய்தார். දිව්‍යන් වහන්සේ ගර්භාෂයේ දරුවෙක් உனக்கு ඉන්නකොට பணம் இல்லாமலே கர்த்தர் வீடுகளை தர வல்லவராக இருக்கார். ඔබට මුදල් නැතුවම දිව්‍යන් වහන්සේ ගෙවල් දෙන්නට முதல் බලවන්තයි. நேத்து வானவல்தை பணம் இல்லாமலே வாகனங்களை தேவியன் கொடுப்பார். வாசித்தா பலவந்தாய். தேவன் மிக்க வல்லமையானவர். கைகளை தட்டி அற்புத சந்தியில கேனமா விசேஷாக்கலாம்.
උත්සාහම කයිගලදී උනානේ අත්වසදිලා தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதிதீனம் யோசிப்பவன் தேவா நான் விசேஷித்தவன் ராஜா நான் எதினம் யோசிப்பவன் ஏதினா நீ என்னோடு இருப்பதினா ஏதினா நீ என்னோடு வருவதினா தாகம் கொண்ட தேவஜானம் வானம் பார்க்குது அவள் கொண்ட கண்மலை கூட செல்லுது சொல்லுங்க என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பா சந்தோஷம் நான் காணுவேன் என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பா சந்தோஷம் நான் காணுவேன் ஏதினார் என்னோடு வருவதினார் மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது நம்புங்க உங்களை அழிக்கவே முடியாது என்ன அழிக்க எத்தனையோ திட்டங்கள் போட்டாங்க பிசாசு எவ்வளவு பிளான் பண்ணா ஆனா அழிக்க முடியல யாரால் அழிக்க முடியாது அவர் சொல்ல உன்னை தொடுபவன் என்னை தொடுறான் என்ன தொட்டாதான் உன்னை பிடிக்கலான நம்புங்க மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது பாதை காட்ட பகலில் கூட செல்லுது அன்பார்ந்த தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே அன்பார்ந்த தேவன் என்னோடு வருவார் அது போதும் என் வாழ்விலே ஏதினார் என்னோடு வருவதினார் ஏதினார் நீ என்னோடு வருவதினார் வாழ்க்கையில் கசப்புக்கள் காலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட செல்லுது வாழ்க்கையில் கசப்புக்கள் காலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட செல்லுது மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் தேவன் என்னோடுண்டு மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் தேவன் என்னோடுண்டு ஏதினார் என்னோடு இருப்பதினார் ஏதினார் வருவதினார் தெரிந்து மக்குமற்றது விசேஷவனே தெரிந்து மக்குமற்றது விசேஷவனே මගේ වචනේ මා සැමදාම කීකරන්නේ මන්දයි මා සමග සිටින නිසා මන්දයි ඔබ මා සමග සිටින නිසා වලාකුලක් අප සමගම අපිව මඟ පෙන්වනවා අපව ආරක්ෂා කරනවා දවස මුළුල්ලම ආරක්ෂා කරනවා අපට විරුද්ධ මිනිස්සුන් කුමන්ත්‍රණවල් කතා කරන්න පුළුවන් අපව නැති කරන්න එතන පුළුවන් රෝගවල එන්න යක්ෂ අපට විරුද්ධව නමුත් කවදා කොච්චර දෙනෙක් එකතු වුණත් අපි නැති කරන්න බෑ ඒක ඔබගේ ඇදහිල්ල වෙන්න ඕනේ මක්නිසාද ප්‍රේමයේ දෙවියන් වහන්සේ මා ළඟ මෙතන ඉන්නවා වලකුලේ සිට ඔබ මඟ පෙන්නුවා දවස මුළුල්ලේ ඔබ ආරක්ෂා කළා වලකුලේ සිට ඔබ මඟ පෙන්නුවා
දවස මුළුල්ලේ ඔබ ආරක්ෂා කළා. ප්‍රේමය දෙවිඳුන් මා සමග ඉන්නේ ඊසායේ දිවිය පුරා. ප්‍රේමය දෙවිඳුන් මා සමග ඉන්නේ ඊසායේ දිවිය පුරා. මන්දයි ඔබ මා සමග සිටින නිසා. මන්දයි ඔබ මා සමග සිටින නිසා. පියාපන් විපාසෙන් දේවසනක ආසතිස බැලුවා. අද සමාජයට විශාල මුදලක් ඔබට අවශ්‍ය වෙන පුළුවන්. අයියෝ මේ මුදලට මොනවද කරන්න කියලා හිතුවත් ඔබේ ප්‍රශ්න මුණ දෙනවා. ඔබට අවශ්‍යතාවය තියෙනවා නම් දෙවියන් මාස්ටර් සබල්න. අද මේ වචනය අද දේශනානිතා වැදගත්. විපාසයෙන් දේවසන ආස දෙස බලා පාර්වතී දෙවිඳුන් අප සමග. විපාසයෙන් දේවසන ආස දෙස බලා පාර්වතී දෙවිඳුන් අප සමග ගියා. අන්තිරු ආසාව ඉටු කරන්න දෙවිඳ සන්තෝෂෙන් මා දකිමි. මගේ සියලු ආසාව ඉටු කරන්න දෙවිඳ සන්තෝෂෙන් මා දකිමි. මන්දයි නැවතෙක් වදා. මන්දයි මා සමග සිටින නිසා. අපත් පොළ සඳිලා ආමේන්. උන්වහන්සේ අප සමග ඉන්නවා. அவர் நம்மோடு இருக்கிறார். ஹalleluya. උන්වහන්සේ අප සමග ඉන්නවා. அவர் நம்மோடு இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. ආමේන්. ஆமென். මේ රාත්‍රියක පණිවිඩයක් කියන්න. මේ රාත්‍රියක පණිවිඩයක් කියන්න. இந்த இரவிலே ஒரு செய்தியை சொல்கிறேன். මොන අලුත් ප්‍රශ්නයක් આવත් ඇති. என்ன புதிய பிரச்சனை வந்தாலும் මොන අලුත් වලින් ගෙට ගැහුවත් ඇති. අලුත් කම්මෙන් ගෙට ගැහුවත් ඇති. எந்த புதிய கயிறுகளினாலே ඔබ கட்டினாலும் කල්පනා කරන්න එපා. நீங்கள் யோசிக்க வேண்டாம். දෙවියන් මාස මා සමග ඉන්නවා. தேவன் என்னோடு இருக்கிறார். සැම්සන්ට දේව බලය ආවා. சிம்சோனுக்கு தேவ வல்லமை வந்தது. එච්චර ඔබ කියන්න දෙන්නේ. அவ்வளவுதான் நீங்கள் சொல்ல ඔබ வேண்டும். කෝල් කළා කාටද කිව්වත් நீங்க கால் பண்ணி யாருக்காவது අයියෝ சொன்னா, මට මේ ප්‍රශ්න තියෙනවා කියලා. ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது என்று මේ ප්‍රශ්නය කොන්ක්‍රීට් ඇනකින් ගන්න වගේ. அந்த பிரச்சனையை ஒரு கான்கிரீட் ஆணியினாலே அடிப்பது போல ඔබ කෝල් කරලා කිව්වත් நீங்க கால் பண்ணி මේ சொன்னால் ප්‍රශ්නේ ඉවත් වෙන්නේ නැහැ. அந்த பிரச்சனை நீங்காது. ආමේන්. ஆமென். යේසුස්ගේ නාමයෙන් ආමේන්. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ඒ ප්‍රශ්නය அந்த பிரச்சனை දෙවියන් වහන්සේලාට කියන්න එපා. தேவனுக்கும் சொல்ல வேணாம். ඔබට කියන්න உங்களுக்கே சொல்லுங்க මේ ප්‍රශ්නේ ඉවත් වෙයි කියලා. இந்த பிரச்சனை நீங்கும் என்று. ආමේන්. ஆமென். ඒ ප්‍රශ්නේ ඉවත් වෙයි. அந்த பிரச்சனை நீங்கும். අද මා රාසක් කියන්නම්. இன்று நான் ஒரு ரகசியத்தை ඔබගේ சொல்றேன். ප්‍රශ්නය உங்கள் பிரச்சனை කාටද කිව්වත් யாருக்காவது சொன்னால் ඒ ප්‍රශ්නේ ඔබගේ ජීවිතේ ඉවත් වෙන්නේ නැහැ. அந்த பிரச்சனை உங்கள் வாழ்க்கையை விட்டு போகாது. ඊට පස්සේ ටෙලිෆෝන් කෝල් ඔක්කොම කට් කරන්න. இனிமேல் எல்லா டெலிபோன் கால்களையும் கட் பண்ணி விடுங்கள். ડોක්ටර් කිව්වා டாக்டர் சொன்னார் කිඩ්නියේ ගලක් කියලා. கிட்னியிலே ஒரு கல் என்று. ඒ ගල කවදාත් ඉවත් වෙන්නේ නැහැ. அந்த கல் ஒரு நாளும் நீங்காது. ඔපරේෂන් කරන්න වෙනවමයි. ஆபரேஷன் பண்ண வரும். බඩ පලන්න වෙනවමයි. வயிறை வெட்ட வரும். පැහැදිලි? உங்களுக்கு இது தெளிவா? ඔබ කියන්න நீங்கள் சொல்லுங்கள். ගල கல்லே වයිවත් වෙයි. நீ நீங்குவாய். එච්චරයි. அவ்வளவுதான். ඒකේ ඉවත් වෙයි. அது நீங்கிவிடும். ආමේන්. ஆமென். ඊට සල්ලි දෙන්න තියෙනවා. நாளை பணம் கொடுக்கறதுக்கு අයියෝ මට ඊට සල්ලි දෙන්න තියෙනවානේ. ஐயோ நான் பணம் கொடுக்கறதுக்கே එහෙම කියන්න එපා. அப்படி சொல்ல வேணாம். ඊට මම සල්ලි දෙනවා. நான் நாளைக்கு பணம் கொடுப்பேன். ඒක ඔබ කියනවා. அதை நீங்க சொல்ல வேணாம். සැම්සන් சிம்சோன் මොනවද කළේ? என்ன செய்தான்? අලුත් කම්මෙන් ගෙට ගාලා තියෙනවා නිසා புதிய கயிறினாலே අනේ கட்டியிருக்கிறார். ස්වාමිනේ ஐயோ ஆண்டவரே, ඒ මොකද කිව්වේ නෑ. அப்படி ஒன்றும் சொல்லவில்லை. ඒ අලුත් කම්බේ එම්ම ගැලවිලා ගියා. அந்த புதிய கயிறு அப்படியே கலந்து போனது. ඇයි? ඒ ඔව් ඇඬුවේ නෑ. அவன் அழவில்லை. ඔව් ඇඬුවේ නෑ.
அவன் அளவில்லை. ඕ කල්පනා කළේ නැහැ. அவன் யோசிக்கவும் இல்லை. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ඔබ කිසි දෙයකට කනස්සල් නොවි. உங்க பிரச்சனைகளுக்காக ஜெபிக்காமல் ඔබගේ ප්‍රශ්න වලට යාඥා කරන්නේ නැතුව விசுவாசத்தினாலே ඇදහිල්ලෙන් உலகங்களை ஜெயிக்கலாம். ලෝකේ ජය ගන්න පුළුවන්. වාඩි වෙන්න. இப்ப கவனிங்க, அந்த வசனத்தை போடுங்க. මේ වචනේ දාන්න. දැන් කම්බේ කැඩලා ගියා. கயிறு உடைந்து போய்விட்டது. கம்பே கெடல ගියා. கயிறு உடைந்தது. அந்த வசனம் 14 போடுங்க பாப்பா. 14 கடவுள் ஆவியான வந்தா சுத்தாத்මන වහන්සාවා. අවියනවර වන්දාர். මේකට කාලා තියෙනව හැම කම්බයක්ම நூலක් වගේ ගැලවිලා ගියා. அப்படியே கட்டப்பட்டிருந்த எல்லா கயிறுகளும் ஒரு நூலை போல கலண்டு போனது. ஆமென். ஆமென். கோடி கணன் சல்லி பிரச்சனை சில்லற சல்லி வகை பிரச்சனைகள் නැති වෙලා. கோடிக்கணக்கான பண பிரச்சனையானது அது சில்லறை காசு போல அப்படியே இல்லாமல் போகும். ஆமென். 1 2 ஆவே. 1 2 ஆமென் தான் வந்தது. ஆமென். இயேசுஸ்ගේ නාමයෙන් இயேசுவின் நாமத்தில் අපි හැම කෙනාට සිල්ලර සල්ලි ප්‍රශ්න තමයි තියෙන්නේ. எங்கள் எல்லோருக்குமே சில்லறை காசு பிரச்சனை தான் இருக்கிறது. ஆமென். கோடி கணன் பிரச்சனை, கோடிக்கணக்கு பிரச்சனை இல்லை. ඔක්කොම සිල්ලර ප්‍රශ්න තියෙන්නේ. எல்லாம் சில்லறை பிரச்சனை தான். ஆமென். අපේ කිඩ්නි ප්‍රශ්න නැහැ, කැන්සර් ප්‍රශ්න නැහැ. අපිට තියෙන්නේ ඔළුව කැක්කමයි උණයි තමයි. ආමෙන්. எங்களுக்கு கிட்னி பிரச்சனையோ புற்றுநோய் அல்ல, எங்களுக்கு சளி அதே போல தலைவலி மாத்திரமே இருக்கிறது. பெண்டோல் பிவோම අරියන ප්‍රශ්න තමයි තියෙන්නේ. பெண்டோல் குடிச்சால் சரி வர்ற பிரச்சனை தான். ඒ වගේ දෙවියන් වහන්සේ නිදහස් කරනවා. அதே போல தேவன் விடுதலையாக்க போகிறார். ආමෙන්. ஆமென். දැන් ප්‍රශ්න ඉවර වෙන්නවා. இப்பொழுது பிரச்சனை நீங்க போகிறது. දැන් ඉවර වෙන්නවා. இப்பொழுது நீங்கும். මේ ස්ථානයේ ඉවර වෙන්නවා. இந்த இடத்திலேயே அது நீங்க போகிறது. දැන් 13 වචනේ ඉවරුනාම 13ஆம் வசனத்திலே 14 වචනේ ඉවරුනාම 14ஆம் வசனத்திலே முடிந்ததும் බයිබලේ සඳහන් කරලා තියෙන එතන 3000 දෙනෙක් හිටියා. வேதம் சொல்லுகிறது அந்த இடத்திலே 3000 ஜனங்கள் இருந்தார்கள். මේගොල්ලෝ නැවත අල්ලන්න යන නිසා இவர்கள் திரும்ப பிடிக்க போகிறபடினால் 15 වචනේ 15ஆம் வசனத்திலே ඌට දෙවියන් වහන්සේ ඌ දැක්කා එතන මේ කොටළු වෙකුගේ අලුත් අබුව ඇටයක් දැක්කා. அந்த இடத்தில் அவன் கண்டான் ஒரு கழுதையினுடைய புதிய தாடை எலும்பை கண்டான். අබුව ඇට කියන්නේ මේක මේ කෑල්ල. தாடை எலும்பு என்பது இந்த துண்டு. මම හිතන මීඩියාගෙන් දායි අකුව ඇටේ දැම්මා. අකුව ඇටේ இந்த பகுதி தாடை எலும்பு එක දැක්කා. அதை கண்டான். ඒ වචනේ දාන්න. ඒ අකුව ඇටේ දැකලා அந்த தாடை எலும்பை கண்டு ඌ දැක්කා. அவன் கண்டான். ඒක අත දිගු කරලා அதை கையை நீட்டி எடுத்து ගැව්වා. அடித்தான். 1000 මැරුණා. 1000 பேர் செத்தார்கள். අනිත් 2000 දිව්වා. மற்ற 2000ம் ஓடியது. ආමෙන්. ඊළඟ වචනේ දාලා තියෙනවා. அடுத்த வசனம் சொல்லுகிறது ඌ මරපු අයව ගොඩ තිබ්බා. அவன் கொன்றவர்களை குவியல் குவியலாய் வைத்தான். ඌ ගොඩ කරලා තැබුවා. அவன் குவியலாய் வைத்தான். 15 වචනේ දාලා තියෙනවා. 15ஆம் வசனம் சொல்லுகிறது මෙන්න අනාගත පණිවිඩය ලබා ගන්න. இதோ தீர்க்க தரிசன வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். 15 වචනේ. 15ஆம் வசனம் ඒ ප්‍රශ්නේ ඌගේ නූලක් වගේ කැඩන ගම அவனுடைய பிரச்சனை ஒரு நூலை போல உடைந்ததும் ඌ කොටළු වගේ අලුත් අගුව ඇටයක් දැක්කා. அவன் கழுதினுடைய புதிய தாடை எலும்பை கண்டான். මේ මාසේ ඔබ යමක් දකින්න යනවා. இந்த மாதம் நீங்கள் ஒன்றை காண போகிறீர்கள். ඔබ යමක් දකින්න යනවා. நீங்கள் ஒன்றை காண போகிறீர்கள். දෙවියන් මාසේ යමක් දකින්න තබන්නවා. தேவன் உங்களை ஒன்றை காண வைக்க போகிறார். நீங்க எதையோ ஒண்ண பார்க்க போறீங்க. ඔබ යම් කිසි දෙයක් දකින්න යමක් ඔබ දකින්න යනවා. நீங்கள் ஏதோ ஒன்றை பார்க்க போகிறீர்கள். ஒருவேளை அது ஒரு மாப்பிள்ளையா இருக்கலாம். ඒක සමහර විට ඔයාගේ පිනියා වෙන්න පුළුවන්. பொண்ணா இருக்கலாம். ඒක සමහර වෙලාවට ඒක සමහර වෙලාවට ගෑණියෙක් වෙන්න පුළුවන්. இல்ல ஒரு வாகனமா இருக்கலாம். නැත්නම් වාහනයක් වෙන්න පුළුවන්. அது ஒரு பிசினஸா இருக்கலாம். ඒක සමහර විට බිස්නස් இல்ல கர்த்தர் உனக்கு ஒரு மனிதனை காட்டலாம். දෙවියන් වහන්සේ මගේ දෙද්දී මනුෂ්‍යෙක් දකින්නවා. இல்ல ஏதோ ஒண்ண காட்டலாம். නැත්නම් යම් කිසි දෙයක් පෙන්වන්න පුළුවන්. கர்த்தர் ஏதோ ஒண்ண காட்ட போறாரு. දෙවියන් වහන්සේ යමක් ඔබට පෙන්වන්න. ஏன் அது ஒரு மாணிக்க கல்லா இருக்கலாம். ඒක සමහර විට මැණික් කලක් විය ஒரு යුතුයි. பிசினஸ காட்டுவாரு. යම් බිස්නස් එකක් පෙන්වයි. கர்த்தர் காட்ட போகிறாரு. දෙවියන් වහන්සේ පෙන්වන්න දෙනවා. நிச்சயம் நடக்க போகிறது. අනිවාර්යයෙන් මේක සිදු වෙයි. இயேசுவின் நாமத்தினாலே යේසුස්ගේ නාමයෙන් கர்த்தர் ஏதோ காட்ட போறாரு. දෙවියන් වහන්සේ යමක් පෙන්වන්න சத்தமா சொல்லுங்க. සත්‍යයෙන් කියන්න.
கருத்தை காண போகிறார். திடீர்னு ஒண்ணு பாப்பாரு. திடீர்னு ஒண்ணு பாப்பா. தெனிகோவ பலாய். சுகாக் பிரச்சனை තියෙනවා. அநேக பிரச்சனை உண்டு. දාස් ගණන් ප්‍රශ්න. ஆயிரக்கணக்கு பிரச்சனை. දාස් ගණන් ප්‍රශ්න. ஆயிரக்கணக்கு பிரச்சனை. කිසිම දෙයක් අතේ නැහැ. ஒன்றுமே கையில இல்லை. නමුත් දෙවියන් වහන්සේ යමක් පෙන්වයි. ஆனால் தேவன் ஒன்றை காட்டுவார். සනිකෝ යමක් පෙන්වයි. சடிதியாய் ஒன்றை காட்டுவார். කිසිම දෙයක් නැති මොහොතේ ஒன்றுமே இல்லாத යමක් நேரத்தில் උන්වහන්සේ පෙන්වන්නවා. ஒன்றை அவர் காட்ட මේකයි போகிறார். පළවෙනි දෙය. இதுதான் முதலாவது. මේ මාසේ இந்த மாதம் දෙවියන් වහන්සේ යමක් පෙන්වයි. தேவன் ஒன்றை காட்டுவார். දෙවියන් වහන්සේ යමක් පෙන්වන මොහොතේ தேவன் ஒன்றை காட்டும் பொழுது මේක යක්ෂයා කියලා හිතන්න එපා. இது பிசாசு என்று நினைக்க வேண்டாம். මේක මගේ ආත්මය කියලා හිතන්න එපා. இது என் ஆவி என்று சொல்லாதீர்கள். මනුෂ්‍ය ආත්මය කියලා හිතන්න එපා. மனித ஆவி என்று ඔබ சொல்லாதீர்கள். කියන්නේ යේසුස්ගේ නාමයෙන් நீங்கள் சொல்லுங்கள் இயேசுவின் நாமத்தில். මට කිසිම යක්ෂයෙක්ට බෑ යමක් පෙන්වන්නට. எனக்கு எந்த பிசாசினாலே எதுவும் காட்ட முடியாது. හalleluya. ஹalleluya. මම යමක් දකින්න යනවා. நான் ஒன்றை காண මම போகிறேன். යමක් දකින්න යනවා. நான் ஒன்றை காண போகிறேன். යමක් දකින්න යනවා. ஒன்றை காண போகிறேன். සමහර අයට ස්වාමීන් වහන්සේ යම් කිසි රටක් පෙන්වන්න යනවා. ஒரு சிலருக்கு தேவன் ஒரு நாட்டை காட்ட போகிறார். සමහර අයට යම් කිසි ව්‍යාපාරයක් පෙන්වන්න යනවා. ஒரு சிலருக்கு ஒரு சில வியாபாரங்களை යම් காட்டுவார். කිසි ව්‍යාපාරයක් පෙන්වන්න යනවා. ஒரு சில வியாபாரங்களை காட்ட දෙවියන් போகிறார். වහන්සේ කියනවා தேவன் சொல்லுகிறார். සමහර අය ඔබගේ ජොබ් එකේ අයින් වෙලා තව වෙන ජොබ් එකක් උන්වහන්සේ පෙන්වයි. ඒ ජොබ් එකට යන්න. தேவன் சொல்லுகிற காரியம் இந்த இடத்துல ஒரு சிலர் உங்கள் தொழிலை விட்டு நீங்கி நான் உங்களுக்கு புதிய தொழிலை காட்டுவேன் அதற்கு செல்லுங்கள் என்று. ඔබ වෙන ජොබ් එකට යන්න ඕනේ. நீங்கள் வேறு ஜொபுக்கு වෙන போவீர்கள். ජොබ් එකට යන්න ඕනේ. வேறு ஜொபுக்கு போக வேண்டும். දෙවියන් වහන්සේ පෙන්වන පොළව ගන්න. தேவன் காட்டுகிற பூமியை දෙවියන් பெற்றுக்கொள்ளுங்கள். වහන්සේ පෙන්වන බිස්නස් එක ගන්න. தேவன் காட்டுகிறதான பிசினஸை Hallelujah. பெற்றுக்கொள்ளுங்கள். දැක්කා. கண்டான். ආමේන්. ஆமென். எப்ப பார்க்க போறீங்க? அப்ப கவதத்தை දකින්න. ஆமென். ஆமென். இந்த சர்ச் வாசல்ல இருந்து வெளியே போறதுக்குள்ள நீங்க பாப்பீங்க. මේ චර්ච් එකේ දුරකඩින් එළියට යන්න ඉස්සලම ඔබ அது දකින්න. நாளைக்கு இல்ல. ඒ කියන්නේ එත නොවේ. இன்றைக்கு ராத்திரியில இருந்து நீங்க பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. අද රාත්‍රියේ සිට ඔබ දකින්න පටන් ගනී. ஆமென். ආමෙන්. ராத்திரி தூங்குற நேரத்துல கனவுல பாப்பீங்க. එනි ඔබ නිදා ගන්න මොහොතේදී ඔබ සීනෙන් දකි. ஆமென். ආමෙන්. நான் நேத்து ராத்திரி பார்த்தேன். මම ඊයේ රැහැ බැලුවා. தேவன் எனக்கு காண்பித்தாரு. දෙවියන් වහන්සේ මට පෙන්නුවා. தேவன் காண்பிச்சா දෙවියන් වහන්සේ පෙන්නනවා නම් உடனே போன்ல டைப் பண்ணிக்கணும். සිනිකව ෆෝන් එකකින් ඒක සටහන් කරගන්න. காலையில மறந்துடுவோம். නැත්නම් උදේට අමතක වෙයි. ஆமென். டக்குன்னு டைப் பண்ணிக்கணும். ටක් ගාලා සටහන් කරගන්න. ஓகே. පහඩි වෙන්න. இன்னைக்கு நீங்க எத்தனை மணிக்கு போவீங்கன்னு தெரியாது. අද ඔබ කීයට යයිද කියලා දන්නේ නැහැ. பெரிய அற்புதங்கள் நடக்கும். ලොකු ආස්කම් සිදු වෙයි. பெரிய அற்புதங்கள் நடக்கும். ලොකු ආස්කම් සිදු වෙයි. ஆமென். பெரிய அற்புதம் நடக்கும். ලොකු ආස්කම් සිදු වෙයි. 15 வசனம் சொல்லுது. 15 වචනය. 15 වසனம். ஓ දැක්කා. அவன் கண்டான். දැක கண்டு අත දිගු කරලා கையை நீட்டி கொஞ்சம் நீட்ட வேணும். පොඩ්ඩක් දික් කරන් දිගු කරන්න තෝනි. பைபிள் சொன்னாங்க ஓ அත දිගු කළා. வேதம் சொல்லுகிறது அவன் கையை நீட்டினான். அது லங்காவே சமாக பாஸ்டர்ஸ்லாக சர்ச் வாழ்ந்துன වෙලා. இன்று இலங்கையிலே ஒரு சில போதகருடைய சர்ச்சுகள் வளர்ச்சி பெற்றிருக்கிறது. ඒක දොස් කියන්න බෑ. அதுக்கு நாம குற்றம் சொல்ல முடியாது. ඒගොල්ලෝ යමක් කරනවා. அவர்கள் ஏதோ ஒன்றை செய்கிறார்கள். no pain no gain. යම් කිසි දෙයක් කරනවා. ஏதோ ඒකට දෙනවා. ஏதோ ஒன்றை ஒரு விலை கிரயம் செலுத்துகிறார்கள். ආමේන්. ஆமென். லைஃப் එකේ වෙනස් වෙන්න ඕන. வாழ்க்கை மாற வேண்டும் என்றால் ධන ගන්න වෙනවා. முழங்கால் படி இட்டு தான் ஆக வேண்டும். නැගිටින්න වෙනවා. எழும்ப வேண்டி வரும். ඕ දහක් ඉන්න වෙලාවේ அவன் 1000 பேர் இருக்கும் பொழுது ඕ ළඟ ඒක තිබුණේ නැහැ. அவன் அருகில் அது இருக்கல. ඒ දහක් ඉන්න වෙලාව ඕ දික්කල ගත්තේ ඒක. அந்த 1000 பேர் இருக்கத்தக்கதாக இவன் நீட்டி தான் அதை எடுத்தான். ඕ අතට ගත්තා. அவன் கைக்கு எடுத்தான். ආමේන්. ஆமென். ඕ අත දිග කරගත්තා. அவன் கையை நீட்டி எடுத்தான். හැබැයි මම තව අලුත් දෙයක් කියන කැමතියි. ஆனால் இன்னொரு புதிய தொழில் වචන දෙයක් කියන කැමතියි. 15வது வசனத்திலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். ඔව් යමක් දැක්කා. அவன் ஒன்றை கண்டான். දෙවියන් වහන්සේ යමක් ඔබට පෙන්නනවා. தேவன் ஒன்றை உங்களுக்கு காட்டுகிறார். නමුත් ඔබට යම් කිසි අලුත් ජොබ් එකක් උන්වහන්සේ පෙන්නුවත් ஆனாலும் உங்களுக்கு ஒரு புதிய ஜொப்பை அவர் காட்டினாலும் නිකන් ඇප්ලයි කරලා ඉන්න එපා. சும்மா அப்ளை பண்ணி வர வேண்டாம். ඒක
try කරන්න. அதை முயற்சி செய்யுங்கள். ඒක try කරන්න. அதை முயற்சி செய்யுங்க. ඒකට අවශ්‍ය දේ ඔබ ගන්න ඕනේ. அதுக்கு தேவையானது நீங்க ඔබ செய்யணும். ඉගෙනීම දාන්න අවශ්‍යයි. உங்களுடைய கல்வியை போட வேண்டும். ඔබ ඒකට support එක දාන්න அதுக்கு අවශ්‍යයි. நீங்க சப்போர்ட்டை கொடுக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ දෙන්න දේ මොන වගේ දෙයක්ද? ஆனால் தேவன் கொடுக்கிற காரியம் அது බයිබලයේ எப்படிப்பட்டது? සඳහන් කළ දෙනවා வேதம் சொல்லுகிறது අලුත් හකු අකු ඇටයක්ෝ දැක්කා. புதிய கழுதையின் தாடை எலும்பை கண்டான். දෙවියන් වහන්සේ යම් කිසි අලුත් දෙයක් ඔබට දෙන්නවා. தேவன் ஏதோ ஒரு புதிய காரியத்தை கொடுக்க போகிறார். දෙවියන් වහන්සේ අමු එකක් දෙන්නවා. அது பச்சையாய் ஒன்றை காட்ட දෙවියන් போகிறார். අමු කියන්නේ දැන් අලුත් දෙයක් දෙන්නවා. பச்சை என்பது இப்பொழுது புதிதாய் ஒன்றை கொடுக்க போகிறார். මම ඔබට කියන්න කැමතියි යම් කිසි brand new එකක් ඔබට ලැබෙනවා. நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஏதோ ஒரு பிராண்ட் நியூ உங்களுக்கு கிடைக்க දෙවියන් போகிறது. වහන්සේ අලුත් ව්‍යාපාරයක් ඔබට දෙන්නවා. தேவன் புதிய வியாபாரத்தை உங்களுக்கு கொடுக்க දෙවියන් වහන්සේ போகிறார். අලුත් පොළවක් දෙන්නවා. தேவன் புதிய ஒரு பூமியை கொடுக்க போகிறார். ඔබ දිගු කරලා ගන්න. நீங்கள் அதை நீட்டி பெற்றுக் ඔබ දිගු கொள்ளுங்கள். කරලා ගන්න. நீங்கள் அதை நீட்டி பெற்றுக் கொள்ளுங்கள். ඒක ඔබගේ ජීවිතේ ආශිර්වාදයක් වෙයි. அது உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக இருக்கும். දවස් 7ක් ඇතුළත දෙවියන් වහන්සේ යමක් ඔබට පෙන්වයි. 7 நாட்களுக்குள்ளே தேவன் உங்களுக்கு ஒன்றை අලුත් காட்டுவார். දෙයක් ඔබට වෙන්වයි. ஒரு புதிய காரியத்தை காட்டுவார். ඔබ කියන්න එපා நீங்கள் சொல்ல வேணாம் මම මේ බිස්නස් කවදාවත් කරලා නැහැ இந்த කියලා. பிசினஸ் நான் ஒரு நாளும் செஞ்சது මම இல்லை. මේ දවස්වල කරන්නේදී இந்த நாட்களில் நான் செய்கிற මම காரியம் කරලත් නැති දේවල් තමයි. நான் செஞ்சே இல்லாத காரியங்கள் தான். මම කරපු නැති දේ තමයි මම කරන්නේ. நான் செய்யாதவைகளை தான் நான் සමහර අය செய்கிறேன். කියනවා ஒரு சிலர் சொல்வார்கள் දන්නේ නැති දේවල් වලට අතු දාන්න එපා කියලා. உனக்கு தெரியாததுக்கு நீ கை போட வேணாம்னு අපේ சொல்லுவாங்க. දෙවියන් වහන්සේ මොනවද කියන්නේ? ஆனா தேவன் என்ன சொல்கிறார்? යාගමේ පෝගාද පාදලේ නවුනේ නඩත්තුවෙන්. කවුරු ගියේ නැති මාර්ගයේ මම ඔබව ගමන් කරන්න තබනවා. ගියේ නැති අලුත් මාර්ගවල උන්වහන්සේ ගෙනියයි. யாருமே போகாத புதிய பாதைகளிலே உங்களை கொண்டு දෙවියන් செல்வார். අලුත් මාර්ගවල ගෙනියන දෙවියන් වහන්සේ. இனிமேல் தேவன் புதிய பாதைகளிலே கொண்டு ඒක போவார். තමයි ඔබට ආශිර්වාදය. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். 13 පළසුන් වචනේ සඳහන් කළ දෙනවා. 15ஆம் வசனம் சொல்லுகிறது ඇටයා දැක அவன் அந்த අත எலும்பை දිගු கொண்டு කරකොට அவன் கையை நீட்டி ඒක ගෙන අද අදිනාල් அதனால் ඒ මිනිසුන්ට ආත්මය அதனாலே 1000 දෙවියන් மனுஷர்கள் වහන්සේ கொண்டார். අලුත් දෙයක් දෙන්න යනවා. தேவன் ஒரு புதிய காரியத்தை ඒක கொடுக்கிறார். තමයි ඔබගේ ලයිෆ් එක උසස් කරන්න. அதுதான் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். ඒක තමයි ඔබ ආශිර්වාද ගන්න. அதுதான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறது. ඊට පස්සේ ලැබෙන යන දේ තමයි ඔබ උසස් කරන්න. இனிமேல் உங்களுக்கு கிடைக்க போகிற காரியம் தான் உங்களை உயர்த்தும். ඔබගේ ලයිෆ් එක 10 ගණන් උසස් කරන්න. உங்கள் வாழ்க்கையை 1000 மடங்காக ඔබගේ உயர்த்தப்படும். ලයිෆ් එක ගොඩ ගන්න පිණිස උන්වහන්සේ උසස් කරයි. உங்கள் வாழ்க்கையிலே குவியல் குவியலாய் இருக்கத்தக்கதாக මේ உயர்த்துவார். වතාව දෙවියන් වහන්සේ මට දෙන දේ 10 සෙනඟ පිරෙන්නව තාමඩ දෙවියන් වහන්සේ මට දෙයි. இம்முறை தேவன் எனக்கு கொடுக்க இருக்கிற காரியம் 1000 குவியலாய் கொடுப்பார். දෙවියන් වහන්සේ මට දෙන දේ ගොඩ වෙන පිණිස දෙවියන් වහන්සේ මට ලබා දෙයි. தேவன் எனக்கு கொடுக்கிற ஒவ்வொரு காரியமும் அது குவியலாய் இருக்கும்படியாக கொடுப்பார். ඒකට මම කරන්න ඕන එකම දේ තමයි ටිකක් දිගු කරන්න වෙනවා. அதற்கு நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் கொஞ்சம் நீட்டி தான் ஆக வேண்டும். හalleluya. ஹalleluya. ආන්දවලේ செய்யப்பா. திவ்யன் வாசி திக்கிறன மாமா. හැබැයි සමහර ඉන්නවා. ஆனால் ஒரு சிலர் இருக்கிறார்கள். ඇයි මේකේ මේ දෙමු. இப்படியே இருப்பான். ඇයි මේක කරන්න ඕනේ? ஏன் இப்படி செய்ய வேணும்? ඇයි ලයිෆ් එකේ රිස්ක් එකක් ගන්න ඕනේ? ஏன் லைஃப்ல ரிஸ்க் எடுக்க வேணும்? දෙවියන් වහන්සේ කියන දික් කරන්න කියලා. தேவன் சொல்லுகிறார் நீட்டு. බයිබලයේ සඳහන් කරලා තියෙනවා. வேதம் சொல்லுகிறது උට මාත් ගැලීමක් ලැබුණා. அவனுக்கு பெரிதான ஒரு ரட்சிப்பு கிடைத்தது. ඌ මාත් ගැලීමක් ආවා. அவனுக்குள்ள பெரிய ஒரு விடுதலை வந்தது. ඔක්කොම කියන මාත් ගැලීමක් பெரிய රட்சிப்பு. பெரிய ரட்சிப்பு. எல்லாரும் சொல்லுங்க பெரிய ரட்சிப்பு. ආමේ. මේ මාසේ ලොකු දෙයක් ඔබට ලැබෙනවා. இந்த மாதத்திலே பெரிதானது ஒன்று உங்களுக்கு கிடைக்க போகிறது. ලොකු දෙයක් වෙනවා. பெரிதானது ஒன்று கிடைக்கும். මම යේසුස්ගේ නාමය කියන කැමති. ඔබ ඉපදුන දවසේ ඉඳලා අද වෙනකන් ලැබුණ නැති ලොකුම සතුට වෙන දෙයක් ඔබට ලැබෙනවා. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் பிறந்த நாள் முதல் இதுவரைக்கும் கிடைக்காத சந்தோஷமான ஒரு காரியம் உங்களுக்கு கிடைக்கும். මෙච්චර ලොකු දෙයක් වුණා සැම්සන්ගේ ලයිෆ් එකේ. இவ்வளவு பெரிய ஒரு காரியம் செம்சனுடைய லைஃப்ல நடந்தது. තනියෙන් 1000ක් මරුවා. தனிமையாய் ஒரே ஒத்த மனிதனாய் 1000 பேரை கொண்டான். 3000ක් එක්ක සටන් කළා. 3000 ஜனங்களோடு போராடினான். ආමේ. ஆமென். ලොකු ජයක්. பெரிதான ஒரு வெற்றி. අන්තිමට ඌ ටයර්ඩ් වුණා. கடைசியில் அவன் டயர்ட் ஆனான். ඌට වතුර නැහැ. அவனுக்கு தண்ணீர் இல்லை. 18 වචනේ සඳහන් කරලා තියෙනවා. 18ஆம் வசனம் சொல்லுகிறது එවිට ඔහු ඉතා පිපාසිතව அவன் மிகவும் தாகமடைந்து ඔහුගේ ජීවිතය ඉතා පව් වගේ
ඔක්කොම කියන්නේ සැම්සන් ගැන ඌ ගෑනිත් එක්ක හිටියේ ඒ කතාව විතරයිනේ. நிறைய பேர் சொல்றது வந்து அவன் பெண்ணோட இருந்தானே அந்த கதையை மாத்திரம் தான் சொல்லுவாங்க. සැම්සන් උන කතාවල් කියන්නේ සැම්සන්ගේ ගෑනු උස්සලා වෙන කෙනෙක්ට දූප කතා කියන්නේ. ஆனா சாம்சனுடைய பொண்டாட்டியை தூக்கி இன்னொருத்தனுக்கு கொடுத்த கதையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. සැම්සන් சிம்சன் පිපාසිතව அவன் மிகவும் தாகமாய் දැන් එයා ටයර්ඩ්. இப்பொழுது அவன் டயர்ட். ඒ කාලවක ටැප් නැහනේ. அந்த காலங்களிலே இந்த காலங்களில் போல அந்த காலத்தில் டேப் இல்லை. ස්වාමින් වහන්සේට යාච්ඡා කළා. கர்த்தரை நோக்கி விண்ணப்பித்தான். මම ඔබට එක දෙයක් කියන්නම්. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ඕන ප්‍රශ්නයක් අවතරේ எந்த பிரச்சனை தான் வரட்டும் වහන්සේට අනගන්න ඉල්ලන්න. அவரிடத்திலே கேளுங்கள், වහන්සේට කියන්න. அவருக்கு சொல்லுங்கள். ප්‍රශ්නයක් ආවද වහන්සේට කියන්න. ஒரு பிரச்சனை வந்ததா அவருக்கு சொல்லுங்கள். ඔහුගේ ජීවිතේත් වැටීමක් ආවා. உங்கள் வாழ்க்கையில அவனுடைய வாழ்க்கையில கூட ஒரு வீழ்ச்சி வந்தது. ජීවිතේ ලොකු ජයක් ගත්ත මනුෂ්‍යයා வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை பெற்ற மனுஷன் හිටපු ගම වෙන්නවා. சடுதியாய் விழுந்தான். ලොකු ජයක්. பெரிய வெற்றி, හැබැයි වැටුණා. ஆனால் விழுந்தான். මොන වගේ වැටීමක්ද? அது எப்படிப்பட்ட ஒரு வீழ்ச்சி? ඔහු යාච්ඡා කොට அவன் ஜெபித்து ඔබගේ මේ කවු මෙහි කරවා ලවා ඔබ ඔබම මේ ඔබම මේ මාත් ගැලීම දුන්සේක. இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டீர். ලොකු ගැලීමක් ලැබුණා. பெரிய ஒரு ரட்சிப்பை பெற்றான். දැන් මම පිපාසේ නැසී නැසී අචර්මච්ඡේදි අචර්මච්ඡේදිකයන් අතට අසුවෙන් අසවන්නෙම් දැයි කීවේ. இப்பொழுது நான் தாகத்திலே செத்து මැරෙන්න යනවා. இப்பொழுது நான் மறிக்க போகிறேன். ලොකු ජයක්. பெரியதான ஒரு வெற்றி. හිතලා බලන්න. நினைச்சு பாருங்க. සමහරවිට ඔබ වැටලා ඇති දැන්. சில நேரம் நீங்கள் இப்பொழுது விழுந்திருக்கலாம். ඔබ වැටලා ඇති. நீங்கள் விழுந்திருக்கலாம். මේ මොහොතේ විචක සතුටින් සමාගයෙන් ඉඳලා ඇති. හැබැයි මෙතන කවුද ඔය කෙනෙක් වැටලා ඇති. இந்த இடத்துல இப்பொழுது இவ்வளவு சந்தோஷமாய் ஒரு சிலர் இருந்தாலும் கூட ஒருவர் இந்த இடத்துல வீழ்ந்திருக்கலாம். මෙච්චර ජය ලබාගත්තා වූ පරාජිතව දැන් සිටිනවා. இவ்வளவு வெற்றி பெற்ற மனுஷன் இப்பொழுது தோல்வியோடு நிற்கிறான். වැටුණ තැන හිටියා. விழுந்த இடத்துல நிற்கிறான். නමුත් ඔහුගේ ජීවිතේ එක දෙයක් හොඳ දෙයක් කරුවා. ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல காரியத்தை செய்தான். ස්වාමිනේ கர்த்தாவே, මම දැන් වැටලා ඉන්නවා. இப்பொழுது நான் விழுந்திருக்கிறேன். මම වැටලා ඉන්නවා. நான் விழுந்திருக்கிறேன். මම වැටලා ඉන්නවා. நான் விழுந்திருக்கிறேன். මගේ ජීවිතේ මම කිව්වා ස්වාමිනේ මගේ එනවට ඇයි වැඩ කරන්නේ නැත්තේ? என் வாழ்க்கையிலே கூட நான் சொன்னேன், கர்த்தாவே ஏன் என்னுடைய அபிஷேகம் வேலை செய்வதில்லை? දෙවියන් වහන්සේගේ පමණ ඉල්ලුවේ. தேவனிடத்திலே மாத்திரமே கேட்டேன். ස්වාමිනේ මම වැටුණා. தேவனே, நான் விழுந்தேன். මම වැටුණා. நான் விழுந்தேன். සමහර වෙලාවට ඔබගේ ජීවිතයේ ආර්ථිකය වැටලා ඇති. சில நேரம் உங்கள் வாழ்க்கையிலே பொருளாதாரத்திலே வீழ்ச்சி அடைந்திருக்கலாம். සමහරවිට යම් කිසි පාපයකින් වැටලා ඇති. சில நேரம் ஏதோ ஒரு பாவத்தின் நிமித்தம் விழுந்திருக்கலாம். උන්වහන්සේට කියන්න. அவருக்கு சொல்லுங்க. ඔව් කියලා මම පිපාසයෙන් වැටලා ඉන්නවා. அவன் சொல்லுகிறான், நான் தாகத்தோடு මම விழுந்திருக்கிறேன். දැන් නැති වෙන්න යනවා. இப்பொழுது நான் சாக போகிறேன். සමහරවිට ඔබ යම් කිසි වැරද්දක් කරලා වැටලා ඉන්නවද? சில நேரங்களில் ஏதோ ஒரு தவறை செய்து நீங்கள் விழுந்திருக்கலாம். යම් කිසි මත්ද්‍රව්‍යයට අසු වෙලා වැටලා ඉන්නවද? இல்லாவிட்டால் ஏதோ ஒரு போதை பழக்கத்தினாலே விழுந்திருக்கிறீர்களா? අවුලේ යම් කිසි වැරද්දක් කරලා ඔබ වැටලා ඉන්නවද? குடும்பத்தில் ஏதோ ஒரு தவறை செய்து விழுந்திருக்கிறீர்களா? ස්වාමීනි මම ඔබ වෙත එනවා කියන්න. கர்த்தாவே, நான் உம்மிடத்திலே வருகிறேன் என்று சொல்லுங்கள். මම අවසාන ලෙස ගීතිකාවක් කියන්න කැමතියි. நான் கடைசியாய் ஒரு பாடலை பாட விரும்புகிறேன். ස්වාමීනි මම වැටලා ඔබ වෙත එනවා කියලා. கர்த்தாவே, நான் விழுந்து உம்மிடத்திலே வருகிறேன் என்று. මම ඔබ වෙත ඇවිල්ලා ඉන්නේ. நான் உம்மிடத்திலே வந்திருக்கிறேன். මම මේ ගාන කරන මොහොත ඔබ කියන්න ස්වාමීනි මම ඔබ වෙත එනවා කියලා. நான் இதை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நானும் உம்மிடத்திலே ඇයි வருகிறேன். මම මේක කියන්නේ? நான் ஏன் இதை சொல்ல வேண்டும்? ඔබ හිතන්නේ මම මෙතනින් ඉවරයි කියලා. நீங்கள் நினைக்க வேண்டாம் தோடு முடிந்து விட்டது என்று. ඔබ වැටුණා මිනිස්සු ඔබ තල්ලු කළදායි. நீங்கள் விழுந்தால் மனிதர்கள் அப்படியே உங்களை ஒதுக்கி விடுவாங்க. හැබැයි දෙවියන් වහන්සේ වෙන්න. ஆனால் தேவனிடத்தில் பாருங்க, වහන්සේ නැවත ඔසවලා තමයි. அவர் திரும்ப உங்களை உயர்த்தி வைப்பார். අද මගේ දේශනාව වැදගත් දේ මෙතනයි. இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தின் முக்கியமான காரியம் இது. இந்த இடத்துல එච්චර බලවන්ත ලෙස හිටපු මනුස්සයා වැටුණා. அவ்வளவு வல்லமையாய் இருந்த மனுஷனே விழுந்தான். දෙවියන් වහන්සේ தேவன் ඌව නැවත அவனை திரும்ப අර විදියටම නැගිටින්න දෙපුවා. அந்த அளவுக்கு எழும்ப பண்ணினார். අද මේ රාත්‍රියේ இன்று இந்த இரவிலே ඔබ වැටලා ඉන්නවද? நீங்கள் விழுந்திருக்கிறீர்களா? නැවත නැගිටින්න තමයි. திரும்ப எழுந்திருக்க பண்ணுவார். ස්වාමීනි මම වැටලා ඉන්නවා.
கர்த்தாவே நான் விழுந்திருக்கிறேன், මාප වෙත එනවා කියලා කියන්න. நான் உம்மிடத்திலே வருகிறேன் என்று சொல்லுங்கள். මාප වෙත එනවා කියලා කියන්න. நான் உம்மிடத்திலே வந்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள். මම පව් කිව්වා ස්වාමීනි. நான் பாவம் செய்தேன் ஆண்டவரே. එක පදයක් පමණයි කියන කැමතියි. මා බයෙන් සිටින්නේ, මා වෙවුලගෙන සිටින්නේ. நான் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறேன். මට මොනවා වෙයි කියලා දන්නේ නැහැ. எனக்கு என்ன நடக்குமோ தெரியாது. මට උදව් කරන්න. වැටි වැටි මා යනවා මේ ජීවන ගමනේ සරණ සොයා ආවා නාසරීය යේසු වැටි වැටි මා යනවා මේ ජීවන ගමනේ සරණ සොයා ආවා නාසරීය යේසු වැටි වැටි මා යනවා මේ ජීවන ගමනේ සරණ සොයා ආවා නාසරීය යේසු. ස්වාමිනේ ඔබ පමණයි මට සිටින්නේ. මගේ දෙමව්පියන් මගේ සහෝදරයන් මා ප්‍රේම කළා අය මාව නිරපා දෙමුවා. ඔබ අරමට වෙන කිසිම කෙනෙක් නැහැ ස්වාමිනේ. මගේ ජීවිතේ නම් මුදල් සියල්ල නැති වෙලා මා වටින්නේ නැති කෙනෙක් පත් වෙලා ඉන්නේ. ඔබ පමණයි මට සිටින්නේ කියලා කියන්න. උන්වහන්සේ කවදාත් ඔබ තල්ලු කරන්නේ. ඔබගේ මව පියා ඔබ නිරපා දෙමුවොත් හරි උන්වහන්සේ කියනවා මා ඔබ නිරපා දමන්නේ. මා පව් කරලා ඔබ අතරලා ලෝකෙට සිත දුවලා වියවුල් වුනිම ඔබ මා ළඟ නැතිදා. මා පව් කරලා ඔබ අතරලා ලෝකෙට සිත දුවලා වියවුල් වුනිම ඔබ මා ළඟ නැතිදා. මාට වෙන්න සමා මාට දෙන්න සමා ආදර යේසු මාට දෙන්න සමා ආදර යේසු මාට වෙන්න සමා ආදර යේසු. නැසිය මිතුරන් මාපිය දෙගුරුන් ආද මට එරෙහි වෙලා මා පතනා ලොව ආද මට අයිමි වෙලා. නැසිය මිතුරන් මාපිය දෙගුරුන් ආද මට එරෙහි වෙලා මා පතනා ලොව ආද මට අයිමි වෙලා. මා ඔබ ළඟ ඉන්නා මාද යේසු මා ඔබ ළඟ ඉන්නා මාද යේසු. වැටි වැටි මා යනවා මං ජීවන ගමනේ සරණ සොයා ආවා නාසරීය යේසු. වැටි වැටි මා යනවා ගමනේ සරණ සොයා ආවා
වචන. கடைசி வார்த்தை. අද දෙවියන් වහන්සේ යමක් කරනවා. இன்று தேவன் ஏதோ ஒன்றை செய்ய போகிறார். මගේ ජීවිතේ මම මේ වගේ තත්ත්වයක හිටියා. நான் கூட என் வாழ்க்கையில் இந்த நிலையில் විශාල ජීවිතයකට මම பெரிய உயர்ந்த இடத்தில் இருந்த நான் මගේ ජීවිතේ වැටීමක් ආවා. என் வாழ்க்கையிலும் ஒரு வீழ்ச்சி வந்தது. සෙම්සන් වගේ වැටීමක් ආවා. சிம்சோனை போல ஒரு வீழ்ச்சி வந்தது. ස්වාමිනේ கர்த்தாவே, මෙච්චර ලොකු ජයක් ලැබුණ මම இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்ற நான் මරණ තැනේ ඉන්නවනේ කියලා. நான் இப்பொழுது வேறு இடத்துல இருக்கிறேனே, මරණ තැනේ ඉන්නවනේ. மறிக்கிற இடத்துல இருக்கிறேனே. ඒ මොහොත දෙවියන් වහන්සේ அந்த வேளையில் தேவன் උන්වහන්සේගේ දරුවන්ව කවදාවත් අත්හරින්නේ නැහැ. அவருடைய பிள்ளைகளை ஒரு நாளும் விடமாட்டார். இந்த ராத்திரி நான் சொல்ல உன்னை கத்த மறக்க மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். මන් මේ රාත්‍රියේදී ඔබට කියන්නම්, මේ රාත්‍රියේදී ඔබව අමතක කරන්නෙත් නැහැ, එතුමා ඔබව අත්හරින්නෙත් නැහැ. ස්ථානයේ දෙවියන් වහන්සේ සිටිනවා. இந்த இடத்திலே தேவன் இருக்கிறார். 19 වචනේ සඳහන් කළ තියෙනවා. 19ஆம் வசனம் சொல்லுது, දෙවියන් වහන්සේද தேவனுக்கு ලේ තිබෙන කුවර තැනක් විවර කළසේක. அப்பொழுது தேவன் லேலுள்ள பள்ளத்தாக்கை பிளக்க பண்ணினார். ඕ දෙවියන් වහන්සේ විවුර්ත කළා. தேவன் பிளக்க பண்ணினார். දෙවියන් වහන්සේ මිටියාවක් පැලුවා. தேவன் ஒரு பள்ளத்தாக்கை வெடிக்க வைத்தார். බයිබලයේ සඳහන් කළ දෙනවා යම්කිසි මිටියාවක් උන්වහන්සේ පැලෙන්න තිබුවා, පිළඳා. தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, ஒரு பள்ளத்தாக்கை தேவன் பிளந்தார். එක මිනිසෙක්ට වතුර ටිකක් බොන්නට ஒரு மனிதனுக்கு கொஞ்சம் தண்ணீரை குடிக்க උන්වහන්සේ මිටියාවක් පැලුවා. அவர் ஒரு பள்ளத்தாக்கையே பிளந்தார். අපේ දෙවියන් වහන්සේ, அவர் நம்முடைய தேவன், අපේ දෙවියන් වහන්සේ நம்முடைய தேவன். අපව අමතක කරන්නේ නැහැ. நம்மை மறக்க மாட்டார். உனக்காக வேண்டி, உபூதிசா எனக்காக வேண்டி மாவுதிசா எதை வேணும்னாலும் பிளப்பாரு, මොනදී උනතරි පළලදායි. எதை வேணாலும் அவர் திறப்பாரு. ඕන දෙයක් එතුමා විවෘත அவர் කරා. உனக்காக எனக்காக வானத்தை திறப்பாரு. එතුමා ඔබ උදෙසා මාව දෙසා ආස විවර කරයි. ஏன் වතුර නික්ම වූනේය. அங்கிருந்து தண்ணீர் வந்தது. ஓ එතනින් වතුර ගලාගෙන ආවා. அந்த இடத்திலிருந்து தண்ணீர் வடிந்தோடியது. ஆண்டவர் உனக்காக தண்ணீர் ஓட செய்வாங்க. දෙවියන් වහන්සේ ඔබ උදෙසා වතුර ගලන්නට එතන තමයි. සඳහන් කළ දෙනවා, ඔව් බිව් කල ශක්තිය ලැබ ප්‍රාණවතුනේය. அவன் குடித்த மாத்திரத்திலே பலன் கொண்டு உயிரடைந்தான். බයිබලයේ දෙමළෙන් සඳහන් කළ දෙනවා, அவன் உயிர் திரும்ப வந்தது. ඔව් නැවත ප්‍රාණවත් වුණා. அவன் உயிர் திரும்ப வந்தது. නැවත ඔහු ශක්තිමත් වුණා. அவன் திரும்ப ඔව් பலப்பட்டான். තවදාක් මරන්නව තරමට ශක්තිමත් அவன் වුණා. இன்னும் ஒரு 1000 නැවත ශක්තිමත් වුණා. திரும்ப பலப்பட்டான். හල්ලෙලුයා. දෙවියන් වහන්සේ නැවත ශක්තිය දුන්නා. தேவன் திரும்ப பலத்தை දෙවියන් වහන්සේ கொடுத்தார். අද රාත්‍රියේ නැවත ඔබට ශක්තිය දෙන්න. தேவன் திரும்ப உங்களுக்கு பலத்தை கொடுக்க නැවත போகிறார். ශක්තිය දෙන්න. திரும்ப பலத்தை கொடுக்க දෙවියන් போகிறார். වහන්සේ ඔබ විනාශ වෙන්න ඉඩ දෙන්නේ නැහැ. தேவன் உங்களை அழிய விட மாட்டார். අද උඟා දෙනෙක් හිතනවා இன்று அநேகர் நினைப்பதுண்டு, ඔබ ඉවරයි කියලා. நீங்கள் முடிந்து விட்டீர்கள் என்று. இல்லை இல்லை, දෙවියන් වහන්සේ ඔබව නැවත පටන් ගන්න තබන්න. தேவன் திரும்ப உங்களை ஆரம்பிக்க பண்ண போகிறார்.